பெருமாள் திருமொழியை பாடியவர். பொருத்தமான பதிலை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நிலைத்து நிற்கும். சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருள் என்னன்னா நிலைத்து நிற்கும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யாருன்னா பாரதியார். எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. கார்சினோமா. எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர்னா கார்சினோமா. இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2/9. இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 இருக்குமாறு நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. டைஸை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 6 வரையும் இருக்கும். அதே மாதிரி 2 பகடைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பகடைனா 1லேருந்து 6 வரை 2 பகடை இருக்குது. ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 பகடையும் ஒரே நேரத்தில் உருட்டப்பட்டுச்சுன்னா ஒரு பகடையில் 1 உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு பகடையிலையும் 1 உழுவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே ஒரு பகடையில் 1 உழுவ வாய்ப்பு இருக்குது, 2வது பகடையில் 2 உழுவ வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். மொத்தமாக எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னா 36 வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ரோவில் 6, அதே மாதிரி 6 ரோ இருக்குது, 6 காலம் இருக்குது. மொத்தமாக 36 வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரே முகம்னா 2 பகடையிலையுமே ஒரே நம்பர் எத்தனை டைம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. 1,1 ரெண்டுமே ஒரே இதுதான் விழுந்திருக்கு. அதே மாதிரி 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 இது ஒரே முகம். மொத்தமாக எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 இருக்குது. ப்ளஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கூடுதல் 4 இருக்குமாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நம்பரை கூட்டினா 4 எதெல்லாம் வருதுன்னு பாருங்கள். 1ஐயும் 3ஐயும் கூட்டினா 4 வரும். இது 1. அடுத்தது பாருங்கள், 3ஐயும் 1ஐயும் கூட்டினா 4 வரும். இதுக்கப்புறம் வேறு நம்பர்லாம் கூட்டினா 4 வருதான்னு பாருங்கள். 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 தான் வரும். அதே மாதிரி 1 4ஐயும் கூட்டினா 5 தான் வரும். ஒரே முகம் எத்தனை ஜோடி இருக்குன்னா 6 ஜோடி இருக்குது. அதே மாதிரியே 2 நம்பரை கூட்டினோம்னா 4 எதெல்லாம் வருதுன்னா 2 ஜோடி இருக்குது. மொத்தமாக 6 2 8, 8/36. 36 ஏன் போட்டிருக்கோம்னா மொத்தமாக வாய்ப்பு எத்தனை இருக்குன்னா 36 இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 4 2 8, O 2 2 மிச்சம் 1, 8 2 16. திருப்பி கேன்சல் பண்ணலாம். E 2 4, 9 2 18. ஆன்சர் என்ன வருதுன்னா 2/9. தேசிய ஊராட்சி நாள் ஏப்ரல் 24. தேசிய ஊராட்சி நாள் எப்போனா ஏப்ரல் 24. இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2004. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டதுன்னா 2004. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருன்னா துணைத் தலைவர். இந்திய பகுதியில் உள்ள 2 எரிமலை தீவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நார்கொண்டம் மற்றும் பாரன். இந்திய பகுதியில் உள்ள 2 எரிமலை தீவுகள் எதுனா நார்கொண்டம் மற்றும் பாரன் தீவு.